உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க. அதாவது வேலியில போற ஓனான பிடிச்சு வேட்டிகளை விட்ட கதையாவில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி தான் வேலியில போற ஓனான பிடிச்சு வேட்டிகளை விட்ட கதை. அதாவது ஒண்ணு கிடையாது மக்களே, நீங்க சமூக வலைத்தளங்களை திறந்தாலே திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த ட்ரோல் செய்திகள் தான். திமுகவை அனுதினமும் சமூக வலைத்தளவாசிகள் கேவலப்படுத்திக்கிருக்காங்க, அனுதினமும் பொதுமக்கள் கேவலப்படுத்திக்கிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு அரசியல். ஒரு பக்கம் பெண் உரிமை பேசுவாங்க, இன்னொரு பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்களை வச்சு பெண்களை இழிவா பேசுவாங்க, பொதுமைப்படுத்தி இழிவா பேசுவாங்க. ஸோ இதுதான் திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு அரசியல். ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடு அரசியலின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சமூக வலைத்தளங்கள்ல கழுவி கழுவி ஊத்தி இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில வேலியில போற ஓனான பிடிச்சு வேட்டிகளை விட்ட கதையா நம்ம KN நேரு அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுகவுடைய வேட்டிகளை விட்டுருக்காரு. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். எதுக்கு KN நேரு அவர்களுக்கு இந்த வேலைன்னு தெரியல, சரிங்களா? அந்த மேட்ரு என்னன்றத நம்ம பார்த்துருவோம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பல பேர் வைக்கிறாங்க. அதாவது ஒப்பாரி முன்னேற்ற கழகம், கதறல் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி பல பெயர்கள் வைக்கிறாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதேனும் ஒரு பெயர்கள் தோன்றுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, அதாவது வேலியில போற ஓனான பிடிச்சு வேட்டிகளை விட்ட கதை, அந்த மாதிரி KN நேரு அவர்கள் ஒரு காரியம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இன்றைய தினத்துல KN நேரு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தனியா நிக்க முடியுமா, தனியா நின்று வெற்றி பெற்று காட்ட முடியுமா, விசிகா தனியா நின்னாங்க அப்படின்னா எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கருத்தை அறிவாளித்தனமாக KN நேரு அவர்கள் அவருடைய பார்வையின் அடிப்படையில் சொல்லியிருக்காரு. அதாவது நான் எதற்காக வேலியில போற ஓனான பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதையா இருக்குன்றது எதற்காக பதிவு பண்ணேன் அப்படின்னா, திமுகவை சமூக வலைத்தளங்கள்ல அத்தனை கட்சிகளுமே போட்டு அடிக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. கண்ணீர் விட்டு கதறாதது மட்டும்தான் திமுகவுக்கு பாக்கி. ஸோ இந்த நிலைமையில விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவது கிடையாது. அதே மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்களும் கூட திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவது கிடையாது. ஆனா சம்பந்தம் இல்லாம விசிகாவை KN நேரு அவர்கள் இது போன்று ஒரு வம்புழுத்து வச்சு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அத்தனை தொண்டர்களுமே இதற்கான விளக்கத்தை அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது KN நேரு அவர்களே, நீங்க எங்களை என்ன சொல்றீங்க, எங்களால தனியா நிக்க முடியுமா, தனியா நின்று வெற்றி பெற்று காட்ட முடியுமா, இந்த மாதிரி சவால் விடுறீங்களே, திமுக தனியா நிக்கிறதுக்கு துப்பு இருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்காவது ஒரு வாக்கு வங்கி இருக்குது. விசிகாவுடைய வாக்குகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் இருக்குது, விளிம்புநிலை மக்களுடைய வாக்குகள் இருக்குது, உழைக்கும் வர்க்கங்களுடைய வாக்குகள் இருக்குது. இந்த மாதிரி விசிகாவுக்கென்று ஒரு வாக்கு வங்கி சாலிடா இருந்துகிட்டு தான் இருக்குது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கு ஆக சிறந்த உதாரணம் தான் விசிகா நடத்துகின்ற அந்த மாநாடுகள், ஓகேவா? அப்ப விசிகாவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்குது, திமுகவுக்கு என்று என்ன வாக்குகள் இருக்கின்றது சொல்ல முடியுமா? KN நேருனால சொல்ல முடியுமா? இல்ல KN நேரு அவர்கள் சொல்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து காட்ட முடியுமா? அதற்கு துப்பு இருக்குதா? அப்ப இது மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இந்த 2026ல இருந்தனாலதான் இந்த 59 தொகுதியை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினால வெற்றி பெற முடிஞ்சு. ஏன்னா அந்த 59 தொகுதியும் ஒட்டுமொத்தமா போயிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் கூப்புலதான் உட்கார்ந்துருக்கணும். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்கட்சியா இருந்திருப்பாரு, எதிர்கட்சி தலைவரா இருந்திருப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 59 தொகுதியும் கூட ஜெயிக்க முடியாம கொளத்தூர்ல எப்படி MK ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாரோ அதே மாதிரி உதயநிதி அவர்களும் கூட தோத்து போயிருப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதர பின்ன முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள் இருக்காங்க தெரியுமா,
அவர்கள் முதற்கொண்டு தோற்று போயிருப்பார்கள். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு வாக்கு வங்கியை நீங்க அறுதிட்டு கூறவே முடியாது. விசிகாவுடைய வாக்கு வங்கியில சொல்லி காட்டிடலாம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்கு வங்கியில சொல்லி காட்டலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று என்ன வாக்கள் இருக்குது? அப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தஸ்தை கூட பெற முடிந்தது. இல்லாட்டி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். இதான் ஃபேக்ட், மறுக்க முடியுமா? இப்ப 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 22 கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, 22 கட்சிகள் கூட கூட்டணி வச்சாங்க. அப்ப விசிகாவுடைய வாக்குகள் அப்படின்னா பட்டியலின மக்கள், விளிம்புநிலை மக்களுடைய வாக்குகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்குகள் என்றால் உழைக்கும் மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அதே மாதிரி இதர பின்ன இந்த சாதி அமைப்புகளையும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள சேர்த்து வச்சிருந்தாங்க. நீ பிஜேபியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ உனக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்கா, நீ உள்ளவா. கருணாஸ் அவர்களே, நீங்க வந்து பிஜேபியுடைய ஆதரவாளர் தான் போன முறை, பரவாயில்ல பிஜேபியுடைய ஆதரவாளராக இருங்க, ஆனாலும் கூட இந்த தேர்தலில் நீங்க சாதி அடையாளத்தோட இருக்கிறீங்களா, அதெல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள சேர்த்தாங்க. சோ இது போன்று யார் யாரெல்லாம் சாதி அடையாளத்தோட இருக்கிறாங்களோ அவங்க அனைத்து நபர்களையுமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 தேர்தலில் சேர்த்தாங்க. அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒவ்வொரு சாதி அமைப்புகளுக்குமே வாக்கு வங்கி இருக்கின்றது என்றால் அந்தந்த சாதியை சார்ந்த நபர்கள் அந்தந்த கட்சியுடைய தலைவருக்கு வாக்குகள் அளிப்பாங்க. அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் கிடைக்கும் என்றால் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வாக்குகள் இருக்குது? என்ன வாக்குகள் இருக்குது? இங்க இருக்கிற முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்ற காரணத்துக்காக தான் நீங்க கருணாஸ் அவர்களை சேர்த்தீங்க. இங்க விடுதலை சிறுத்தை கட்சினா பட்டியல மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும், இதர பின்ன விளிம்புநிலை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும்ன்ற காரணத்துக்காக தான் நீங்க வந்து விசிகாவை சேர்த்தீங்க. இஸ்லாமிய அமைப்புகள் எதற்காக சேர்த்தீங்க? இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும்ன்ற காரணத்துக்காக தான் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்த்தீங்க. ஊர் ஊரா போய் வந்து இவங்க கிறிஸ்டியானிட்டி மக்களுக்காக நீங்க அப்படியே தலையில குல்லா மாட்டிக்கிட்டு நீங்க வந்து இது பண்ணீங்க தெரியுமா, கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்க தெரியுமா, இதெல்லாம் எதற்காக? கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும்ன்றக்காக நீங்க வந்து சேர்த்தீங்க, செஞ்சீங்க. அப்ப திமுகவுக்கு என்று என்ன வாக்குகள் இருக்கின்றது? என்ன வாக்கு இருக்குது? அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதர பின்ன அந்த கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் திமுகவுடைய நிலைமை என்ன? திமுக நிலைமை அல்ல, ஒரு 10 தொகுதியா ஜெயிக்க முடிஞ்சிருக்குமா? உங்களால ஜெயிக்க முடியுமா? அப்ப நீங்களாம் விடுதலை சிறுத்தை கட்சி விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குது? அதான் வேலியில போற ஓரான பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதை. விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாம தான் இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இருந்தாலும் கூட சரி ஏதோ கூட்டணியில பயணிச்சுட்டான், கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல அடிப்பான் அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருந்தாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் என்று கூறிக்கொள்கின்ற இது போன்ற நபர்கள் என்ன பண்றாங்க? வேலியில போற போரான பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதையா சும்மா இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சுரண்டி விட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து போட்டு திமுகவை விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கழுவி ஊத்தி இருக்காங்க. என்ன வாக்கு இருக்கு திமுகவுக்கு? என்ன வாக்கு இருக்குது? விடுதலை சிறுத்தை கட்சி இப்பதான் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போட்டாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி அவங்க ஒரு மாநாடு போட்டாலும் கூட இதே கூட்டம் கூடும், இதை விட டபுள் மடங்கு கூட்டம் கூடும். சிங்கிள் பைசா கொடுக்காம அண்ணன் திருமாவர்களால கூட்டத்தை கூட்ட முடியும், பெரிய அளவுல பிரச்சாரத்தை பண்ண முடியும், அவரால முடியும். அடுத்த மாசமே வந்து ஒரு மாநாடு போட்டாரு அப்படின்னா அவங்க சோத்தெல்லாம் கட்டிக்கிட்டு வண்டி வாகனத்தை பிடிச்சிக்கிட்டு என் குலச்சாமியை பார்க்க போறேன்ற மாதிரி வந்துருவாங்க. திமுக கூட்டம் மட்டும் ஆள் வருமா? நீங்க கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா மட்டும்தான் ஆள் வரும். ஒரு 200 ரூபாய் தலைக்கு 200 ரூபாய் கொடுத்தா தான் ஆள் வரும். அந்த மாதிரி நீங்க பணம் செலவழித்தால் மட்டும்தான் இங்க வந்து திமுக கூட்டம் வரும். கூட்டத்தை அப்படிதான் உங்களால கூட்ட முடியும். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டுற மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமா? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கடை கோடியில் இருக்க தொண்டர்கள் முதற்கொண்டு உலக அரசியலை பேசி இருப்பாங்க. திமுக இருக்க தொண்டர்களால பேச முடியுமா? எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்க அவங்க கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் வச்சிருப்பீங்க. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி நினைச்சாங்க அப்படின்னா நாளைக்கே ஒரு மாநாடு போட முடியும், நாளைக்கே பெருந்திரள் மக்கள் கூட்டத்தை கூட்ட முடியும். இதுதான் கொள்கை சார்ந்த அரசியல், இதான் கொள்கை சார்ந்த அரசியல், ஐடியாலஜிக்கல் லீடர் அண்ணன் திருமாவர்கள். ஆனா நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களையோ இல்லாட்டி வந்து உதயநிதி அவர்களையோ ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம பேச வைக்க முடியுமா? பேசுனா பேசுவாங்களா? அவங்க பேசுவாங்களா? அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி பேசி 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 கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கியில் இருக்கின்றது. திமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? அப்ப அந்த அட்டை பூச்சி மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய முதுகுல சவாரி பண்ணிக்கிட்டு நாங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கூட நாங்க கூட்டணி இல்லைன்னா விசிக ஜெயிச்சிருக்க முடியுமான்னு சொல்லி நேரு அவர்கள் கேள்வி கேட்கின்றார் என்றால்
அப்ப வேலியில போற ஓரானை பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதை தான். வேட்டிகளை விட்ட கதை தான். இன்னைக்கு கூட ஒரு டீ கடையில தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு தோழர்கிட்ட பேசியிருந்தேன். அதை கூட ஒரு ரீல்ஸா போட்டிருக்கேன். வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் என்னுடைய முகநூல் பக்கமான இளம் பெருவழுதி இளம் பெருவழுதி மதுரைக்காரன் அந்த ஐடியில போய் பாருங்க. ஒரு தாவேக்காவுடைய தொண்டர்கிட்ட பேசிக்கிறீங்க. அப்ப அவர்கிட்ட இதே மேட்டர் சொல்லி கேட்கிறேன். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய KN நேரு அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்க தளபதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்க தலைவர் தளபதி தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணன் திருமாவர்களை கூப்பிட்டாரு. அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் வாய் திறந்து கூப்பிட்டாரு, வாங்கினே எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்க திருமாவளவன் சார்னு கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரமாட்டேன்ட்டாரு. ஒருவேளை அவர் வந்திருந்தாரு அப்படின்னா திமுக கிடைச்சிருக்கிற இந்த 59 தொகுதியும் அப்படின்ட்டாரு, கூப்பிட போயிருந்தாரு. அப்படியே வார்த்தையை சொன்னாப்புல. அப்ப இதுதான் திமுகவுடைய நிலைமை. அண்ணன் திருமாவர்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து கலண்டிருந்தாரு அப்படின்னா திமுகவுடைய நிலைமை அதோகதிதான். இன்னைக்கு சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க இல்லையா, அது கூட பேச முடியாது, எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, கூப்பிடதான் உட்காந்துருக்கணும். அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியை இது போன்று விமர்சனம் செய்து KN நேரு போன்ற ஆட்கள் வேலியில போற ஓரானை பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதையா அவங்க வேட்டிகளை விட்டுக்கிட்டாங்க. இதான் மேட்ருங்களா. ஸோ அதனால இது போன்று நீங்க பேச வேணாம். திமுக இரட்டை நிலைப்பாடு அரசியல அனுதினமும் தோல் உரிச்சா அப்படின்னா உங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாமே தண்டவாளங்கள் ஏறிக்கொள்ளும். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று அசிங்கப்பட வேண்டாம் என்பதை இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி சென்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.